வாங்க மாமா. இவர் வக்கீல் ராமநாதன். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சஞ்சய், எதுக்குப்பா வக்கீல்? மாமா, அந்த செல்வநாயகி பையன் அபியோட என்கேஜ்மெண்ட் ஈவென்ட் நடந்த அன்னைக்கு யாரோ நமக்கு வேண்டாதவங்க செஞ்ச தவறால தேவையில்லாம நம்ம கம்பெனி தான் மாமா கெட்ட பேரு. அந்த ஃபங்க்ஷன் நின்னு போயிருச்சு மாமா. அதனால செல்வநாயகி நம்ம கம்பெனி மேல மான நஷ்டீடு வழக்கு போட்டிருக்காங்க. சரி, அதனால என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நம்ம கம்பெனி ஹிஸ்டரியில இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்குது. சரிப்பா, எல்லாத்துலயும் நம்ம கம்பெனி ஃபர்ஸ்ட்ல தானே இருக்கு. இதுலயும் அந்த மாதிரி நம்ம கம்பெனி ஃபர்ஸ்ட்னு நினைச்சுக்கலாமே. சரி, மேல சொல்லு. அந்த கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் கூடி சீக்கிரம் வருது மாமா. நம்ம சார்பா கேஸ் அட்டெண்ட் பண்ண வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம கம்பெனிக்கே நிறைய லாயர்ஸ் இருக்காங்களே சஞ்சய். அவங்களுக்குலாம் மான நஷ்ட வழக்கு புதுசு மாமா. இவர் அந்த மாதிரி பல கம்பெனி கேஸ டீல் பண்ணி 100% சக்சஸ் ரேட் வச்சிருக்காரு. தேவையில்லாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க மாமா. அது நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? அப்பா, ஐம் சாரி. என்னால தானே. விடுமா, இந்த கோர்ட் கேஸ்ல எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல. we will see. இல்லப்பா, செல்வநாயகி கம்பெனிக்கு ஏதாச்சும் நஷ்ட ஈடு கொடுத்துடலாமேப்பா. நஷ்ட ஈடு கொடுத்தா வாங்கிட்டு போற அளவுக்கு செல்வநாயகி கம்பெனி ஒன்னும் பிச்சைக்கார கம்பெனி இல்ல. நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவங்க நம்ம மேல கேஸ் போடுறதே நம்மள அவமானப்படுத்ததான். இது கூட உனக்கு புரியலையா? சஞ்சய், இல்லக்கா, நான் உண்மையதான் பேசுறேன். யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இல்லனா நஷ்டம் நமக்கு தான். மாமா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. இது அவர் கௌரவத்துக்கு பெரிய அடி. வக்கீல் சார், உங்க ஐடியா என்ன? சார், வேணும்னா நம்ம காம்ப்ரமைஸ்க்கு போலாம் சார். ஆமா மாமா, இந்த மாதிரி மான நஷ்ட வழக்கெல்லாம் ஒரு கோவத்துல போடுறதுதான். ஆனா அந்த செல்வநாயகி சுலபமா காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டாங்க. அப்போ காம்ப்ரமைஸ்க்கு அவங்கள வர வைக்கணும். எக்ஸாக்ட்லி சார். அது எப்படிப்பா? அது எனக்கும் தெரியலம்மா. ஆனா அந்த செல்வநாயகியே கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி ஏதாவது நடக்கணும். ஒரு அதிசயம் நடக்கணும். சஞ்சய் மாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சரி மாமா, பாக்குறேன். மாமா, செல்வநாயகியும் அவங்க தம்பியும் வந்திருக்காங்க மாமா. எது செல்வநாயகியா? செல்வநாயகி? செல்வநாயகியா? ஆமா மாமா. எதுக்கு? சார், அவங்க கேஷ் விஷயமா தான் பேச வந்திருக்காங்க போல இருக்கு. என்னங்க, வீடு தேடி வந்திருக்காங்க. முதல்ல போய் நாம இன்வைட் பண்ணுவோம். சரி, வா இன்வைட் பண்ணலாம். செல்வநாயகி எதுக்காக இங்கே வரா?